ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற நாடு ஜப்பான். கடல் நீரால சூழப்பட்டு ஒரு தீவா காணப்படுது ஜப்பான். ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. டோக்கியோ தான் லார்ஜஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்ட், அதாவது உலகின் மிகப்பெரிய நகரம் என்று அழைக்கப்படுது. ஜப்பான் நாட்டோட கரன்சி யென். இங்கு சுமார் 12,000க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கு. 2022 படி இங்குள்ள மக்கள் தொகை 125 மில்லியன். இங்கு வாழும் இந்தியர்களின் எண்ணிக்கை 2023 படி 48,000. மவுண்ட் ஃபியூஜி ஜப்பானின் மிக உயர்ந்த சிகரம் ஆகும். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள் வெகுவாக காணப்படுகிறது. அதிக நிலநடுக்கங்கள், எரிமலை, சுனாமி இது போன்ற இயற்கை பேரழிவுகள் இங்கு அதிகமாக காணப்படுகிறது. வெடிக்கும் நிலையில் இருக்கும் எரிமலைகள் சுமார் 110 உள்ளதாக கூறப்படுகிறது. மற்ற நாடுகளில் வாழ்பவர்களை விட ஜப்பானியர்களுக்கு அதிக லைஃப் எக்ஸ்பெக்டன்சிஸ், அதாவது அதிக ஆயுட்காலம் உள்ளது. நாம் பாடும் கரோக்கி ஜப்பானில் உருவானது. ஜப்பானியர்கள்தான் இமோஜிஸை கண்டுபிடித்தார்கள். 1990களில் ஷிகெடகா குரிட்டா என்பவர் எழுத்தின் வடிவத்திற்கு பதிலாக இமோஜிஸை பயன்படுத்தியுள்ளார். ஆஷிமா என்ற தீவில் முழுவதும் பூனைகளால் உள்ளது. விரும்பி சாப்பிடும் கிட்கேட் சாக்லேட் ஜப்பானில் 300 ஃப்ளேவர்களில் உள்ளன. அதாவது ஜப்பானியர் அவர்களுக்கு கிட்கேட் சாக்லேட் லக்கி என்று சொல்லப்படுகிறது. நம்பர் 4, அதாவது 4 ஜப்பானில் அது ஒரு அன்லக்கி நம்பராக கருதப்படுகிறது. வேகமான மெட்ரோ ட்ரெயின்களும் நேரத்திற்கு வரும் ட்ரெயின்களும் இங்குதான் காணப்படுகின்றன. இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.